சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் வருது. வந்த உடனே அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, உங்கள் பேர் தானே தமிழ்ச்செல்வி, உங்கள் அப்பா பேர் செல்லப்பாண்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, உங்கள் அப்பாவை யாரோ 4 அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து உங்கள் அப்பாவை கொன்னுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தமிழ்ச்செல்விக்கு உசுரே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்து இங்கே வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்படியே மாலை மலையாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வசந்தி இருந்துட்டு, தமிழ் என்னாச்சு தமிழ், எதுக்காக பதறி போய் கிடக்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா, இப்போ எனக்கு போலீஸ் தான் கால் பண்ணியிருந்தாங்க, அப்பாவை யாரோ 4 பேர் தெரியாதவங்க கொன்னுட்டு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லவும், நம்ம வசந்திக்கும் பயங்கர ஷாக்கு. அதாவது நடந்த இடத்துக்கு போய் பார்க்கவும், அங்கே விசாரித்த இடத்துல ராஜாங்கையா தான் இது எல்லாத்தையும் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே புறம் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா தமிழ்ச்செல்வியோட மனசு தாங்கவே மாட்டேங்குது. தன்னோட அப்பாவோட நிலைமையை பார்த்து அப்படி மனசு வருத்த போட்டு உடஞ்சி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், உங்களோட அப்பாவை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் உங்கள் அப்பாவை எங்களால் காப்பாற்ற முடியல, எங்களை மன்னிச்சிருங்க மேடம், இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பாடியை கூட்டிகிட்டு போவோம், அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, மா நீ அப்பா கூட போமா, நான் ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம வசந்தியை செல்லப்பாண்டி கூட அனுப்பி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ராஜாங்கம் வீட்டுக்கு தமிழ்ச்செல்வி போறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்கம் சேது அப்படின்னு எல்லாருமே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ கோவத்தில் உள்ள போயிட்டு நம்ம சேதுவோட சட்டியை பிடிச்சிக்கிட்டு, இங்க பாருடா, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண, எதுக்காக இப்படி பண்ண, என் அப்பா உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போடான்னு பேசவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாரு, யார வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான எண்ணத்துல என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னோட வாழ்க்கையை அழிச்சிங்க, இப்போ என் அப்பாவோட உசுரை எடுத்துட்டீங்களே, உங்களுக்கு எப்படி மனசு வருது இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு கோவமா கேட்டுக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அப்பத்தாவும் மலரும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அடியே தமிழ், என்ன ஆச்சுன்னு சொல்லுடி, எதுக்காகடி இவ்வளோ கோபமா இருக்க, இங்க பாருங்க அம்மாச்சி, உங்ககிட்ட நான் பொறுமையா பேசுறேன், இவங்க அதாவது உங்களோட பையனும் பேரனும் சேர்ந்து என் அப்பாவை ஆள் வச்சு கொன்னுட்டாங்க, என் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அப்பத்தாக்கு அப்படின்னு நெஞ்சே வெடிச்சிருது. இங்க பாருடி தமிழ், நீ என்னடி சொல்ற, நீ சொல்றதெல்லாம் உண்மையா, நீ சொல்றதெல்லாம் கேட்டா என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா, என்னால நம்பவே முடியலடி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் எப்படி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி எப்படி உங்களால் பேச முடியுது, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா, நான் என்னோட ஃப்ரெண்டு ஜெனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது உண்மைதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, ஆனால் எப்போ அவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்னீங்களோ, உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நான் எந்த உதவியுமே பண்ணலை, ஆனால் இதில் ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் நம்பி என்னை வீட்டை விட்டு அனுப்பி இப்போ என் அப்பாவோட உசுரை எடுத்துட்டீங்களே, இனிமே ஜென்மத்துக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாதீங்க, என் அப்பா சாவுக்கு கூட வந்து நிற்கவே கூடாது, அடியே தமிழ், வார்த்தையை விடாதடி, நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தோணுதாடி, ஏன்டி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க அம்மாச்சி, உங்கள் ஒருத்தருக்காக மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் நான் சும்மா விட்டுட்டு போகிறேன், இல்லைனா இங்கே இருக்கிற ஒருத்தரை கூட நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ராக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கும் பயங்கர சந்தோஷம். என்ன இது புது கதையா இருக்கு, செல்லப்பாண்டியை கொன்னுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருடி, நான் ஒன்றும் உங்க அப்பாவை சாக கிடையாது, அந்த ஜெனியோட அப்பா கிட்ட போய் கேளு, அவன் தான் ஆள் வச்சு சாவடிச்சிருப்பான், அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, நீங்க தான் என் அப்பாவை சாவடிச்சிங்க, எனக்கு கண்டிப்பா தெரியும், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், இங்க பாரு, இங்க பைத்திய மாதிரி உட்காந்து கத்திக்கிட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இங்க பாருங்க, என்னை பார்த்தா
உங்களுக்கு பைத்தியக்காரி மட்டும் மாதிரி தான் தெரியும். என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வரும்போது உங்கள் மூஞ்செல்லாம் எங்கே போய் வச்சுக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். அதே மாதிரி என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட யாராவது பேச வந்தீங்களோ இல்லை என் குழந்தைய யாராச்சும் தொட வந்தீங்கன்னா அவ்வளோதான், வேற மாதிரி ஆகிடும் பிரச்சனை அப்படின்னு கோவத்தில் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன மாமா இது, அவள் பாட்டுக்கு வந்து அவள் பாட்டுக்கு கத்திக்கிட்டே போகிறா, நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க, என்ன அவள் வச்சது தான் சட்டன்ற மாதிரி பேசிட்டு போகிறா அவ. இங்கே பாரு சேதோ, இதெல்லாம் சரியில்லை சேதோ, நீ இதெல்லாம் ஆரம்பத்திலேயே பார்க்கணும் சேதோ, என்ன ஏதுன்னு பார்த்து அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் அவள் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்கே பாருடி, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்காதடி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு, ஏற்கனவே சேது ரொம்ப கோவத்தெல்லாம் இருக்கான், திரும்ப நீ எதையோ சொல்லி அவன் கோவத்தை அதிகப்படுத்தாத. இங்க பாருங்கத்த, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்போ அவள் பேசிட்டு போனது எல்லாமே கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? இப்போது நம்ம தான் உங்கள் அப்பாவை ஆள் வச்சு சாவடிச்சோமா? சொல்லுங்க அத்தை, நீங்கள் என்ன அவளை மாதிரி நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவள் சொல்லிட்டு தான் உங்ககிட்ட வந்தாளா? இங்கே வரும்னு இங்கே வந்தா இப்படியெல்லாம் பேச போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லையாடி, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்புறம் என்ன அத்தை, நீங்கள் இப்படியெல்லாம் பேசும்போது எங்களுக்கு இப்படி தான் தோணுமே தவிர வேறு எப்படி தோணும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி கேவலமாக பேசிட்டு போகிறவகிட்ட நீங்கள் பணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? எனக்கு அதுக்கு தான் அத்தை கோவம் வருது. இங்கே பாருங்க மாமா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இங்கே பாரு சேதோ, நீயோ என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை முதல்ல கொடுத்துரு, அதுக்கப்புறம் அவள் ஆட்டம் எல்லாமே அடங்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா, அந்த ஆட்டத்தை எல்லாத்தையும் நீ தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா இருந்துட்டு, என்னம்மா எரியிற நெருப்பில் நல்லா தகதகன்னு எரியிற மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கே, பார்க்கவே கண்குள்ளா காட்சியாக இருக்குதுமா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படும் போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுமா, என்னன்னே தெரியல, ஏன் நம்ம இவ்வளோ சந்தோஷப்படுறோன்னு எனக்கு புரியலம்மா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வயிறு எரியும். இப்போ எனக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்குமா, இந்த வெயில் காலத்தில் அப்படியே ஏசி போட்ட மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு அதாவது நம்ம ஈஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தில் அதாவது வீட்டுக்கு போகிறாங்க. நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு வீட்டுக்கு நம்ம அதாவது செல்லப்பண்டையோட பாடியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே தன்னோட அப்பாவோட பிணத்து முன்னாடி உக்காந்து, இங்கே பாருங்கப்பா, நான் 1000 முறை உங்ககிட்ட சொன்னேன், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்பாதீங்க, பணம் மட்டும்தான் இருக்குது அவங்கக்கிட்ட, அவங்க பணம் இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை கொடுப்பாங்க, நம்மக்கிட்ட 6 மாதம் நல்லா பேசுகிறதோ அதுக்கப்புறம் பெரிய பழியாக நம்ம மேலே தூக்கி போடுறதோ நம்மளை காலில் மிதிக்கிறதமா தான் அப்படி தான் இருப்பாங்க, நீங்கள் அவளை நம்பாதீங்கன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைப்பா, ஏன்ப்பா எதுவுமே நம்பாமல் இப்படி உங்கள் உசுரை பறி கொடுத்துட்டு இப்போ எங்களை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, இப்போது எங்களை எல்லாரையும் யார் பார்த்துப்பா சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது வசந்தி இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. தமிழ், இங்கே பாருடி, என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டாரேடி, என்னடி பண்ணுவேன் இனிமே, இந்த உலகத்தில் புருஷன் இருந்தாதாண்டி அவன் எனக்கு பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, அவன் இருந்தால் மட்டும்தாண்டி எனக்கு மரியாதையே இருந்துச்சு, இப்போ எவண்டி என்னை மதிப்பான், யாருமே என்னை மதிக்க மாட்டேங்களேடி, இப்போ நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, நல்லா இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் ராஜாங்க பெரியப்பா கிட்ட ஏதாவது பேசுனீங்கன்னா நீ ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்லம்மா, நம்ம இன்னும் வேறு ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சித்ரா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த விஷயத்தில், நம்ம ஏதாவது அவசரப்பட்டு செய்ய போய் நம்ம ஏதாவது வம்பலை மாட்டிக்க கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அப்போ தான் மேலே போகிறாரு. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தன்னோட அப்பா கிட்ட மிமிக்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம சேதுக்கு ஒரு மாதிரி அப்போ தான் புரிய வருது. அதாவது ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வியோட ரூம் பக்கத்துலேயே இவங்க 3 பேருமே உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே இருந்தாங்க இல்லையா. நம்ம தமிழ்ச்செல்வி குளிக்க போயிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி தமிழ்ச்செல்வி வாய்ஸில் அவங்க அப்பா
கிட்ட பேசியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்பதான் எல்லாமே நம்ம சேதுக்கு புரிய வருது. புரிஞ்ச உடனேயே நம்ம சேது பயங்கர கோவத்துல ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு ரொம்பவே கோவமா, இங்க பாரு ஐஸ்வர்யா, உன் மேலே தான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. அதாவது சக்தியும் ஜெனிக்கும் கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி நாள் நீங்கள் 3 பேருமே மேலே என் தமிழ்ச்செல்வியோட ரூம் பக்கத்தில் இருந்தீங்க. நீங்கள் அப்போது ஏதோ தமிழ்ச்செல்வியோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பாவுக்கு நீ தான் மிமிக்ரி பண்ணி பேசியிருப்பியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், மாமா என்ன மாமா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன, ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே தமிழ்ச்செல்வி வாய்ஸில் தெரியாமல் பேசிடுறாங்க. அப்போ தான் புரிய வருது நம்ம சேதுக்கு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்க பாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, தமிழ்ச்செல்வி எனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கா, அவளை பழி வாங்குறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனா இதனால இவ்வளோ பிரச்சனை வரும்னு சத்தியமா எனக்கு தெரியாது மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேதுக்கும் பயங்கர ஷாக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல, அப்படியே மண்டை காஞ்சி போயிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்ச்செல்வி நம்ம மேலே நம்பிக்கை இல்லாம தான் நம்ம கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா. நம்ம கிட்ட சத்தியம்லாம் வாங்கினாலே நம்மளும் சத்தியம் பண்ணி கொடுத்தோமே, அந்த சத்தியத்தை நான் சுக்குநூறாக உடைச்சிட்டேனே. இப்போ அந்த சத்தியத்தை நான் எப்படி அவளை திரும்ப அவளுக்கு கொண்டு வருவேன், அந்த நம்பிக்கை உடஞ்சி போன நம்பிக்கையை எப்படி அவளுக்கு திரும்ப கொடுப்பேன். கண்டிப்பாக அப்படி ஒரு நம்பிக்கை திரும்ப அவளுக்கு வரவே வராது. இனிமேல் தமிழ்ச்செல்வி என்னோட லைஃப்பில் வரவே மாட்டாளா அப்படின்னு பயங்கரமாக யோசனையில் ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யாவை அப்படியே பலான 4 அடி விட்டுட்டு இங்கே பாரு, உன்னை அப்புறமா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட போகிறாங்க. போன உடனே ராஜாங்கத்துக்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைப்பா, எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு. தமிழ்ச்செல்வி வாய்ஸில் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசினது அந்த ஐஸ்வர்யா தான், மிமிக்ரி பண்ணி வேற பேசியிருக்கா. இதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்குப்பா. ஐஸ்வர்யா மட்டும் இது எதுவுமே பண்ணாமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக இது எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒற்றுமையாக இருந்திருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், என்னையா சேது சொல்கிற, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாப்பா, இப்போ தான் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன், அவங்க மேலே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சேது, அவங்க எல்லாரையும் கீழே வரவை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு அவங்க 3 பேருமே தரன்னு கீழே இழுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, உனக்கு அசிங்கமா இல்லையா, எப்படி இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இப்படி திருட்டுத்தனமாக இருந்த, உனக்கு கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு, மாமா இங்கே பாரு, என்னை மாமான்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத, இவனுக்கு அசிங்கமாகவே இல்லையா, இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் மாமா, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு, தெரியாமல் பண்ணியா, நீ தெரியாமல் பண்ண தப்பால் இப்போது யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு வந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கா. முதல்ல அந்த சாவித்திரியோட பொண்ணால் நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போது உங்களால் ஜெயிலுக்கு போய் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தேன்னு தெரியுமா. ரெண்டு பக்கமுமே தமிழ்ச்செல்வி மேலே தான் பழிய போட்டிருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்லை, அவமானமா இல்லை, எப்படி உங்களாலலாம் இப்படி நடந்துக்க முடியுது, அசிங்கமாக இருக்கா, அவமானமாக இருக்கு எனக்கு அப்படின்னு பயங்கர கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அடியே இப்போ காலையில் கூட அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எப்படியெல்லாம் ஏற்று விட்டடி, எரியின நெருப்பில் எண்ணெயே தெளிச்சு விட்டியடி, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, அந்த தமிழ்ச்செல்வி எங்களை எப்படி அடிமை மாதிரி நடத்தியிருக்கா, அதனால தான் அவள் இந்த வீட்டை விட்டு போகணுன்றதுக்காக இது எல்லாத்தையும் பண்ண. ஆனால் மாமாவுக்கு இப்படியெல்லாம் நடக்கணும் சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சா அவர் எங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாரோ அப்படின்றதுக்காக தான் இது எதுவுமே சொல்லாமல் அவன் மேலே நாங்கள் பழிய போட்டுட்டோம், வேறு எதுவும் இல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடி இவ்வளோ அசால்ட்டாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரிய சேதோ, எப்படி சேதோ நீ அமைதியாக நின்றுட்டுருக்க, அவங்க எவ்வளோ பெரிய அசால்ட்டாக இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்க, எதுவுமே பேசாமல். இங்கே பாருங்க அப்பத்தா, நான் பண்ண தப்ப எப்படி நான் சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு நான் பேசினா அவள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டா, அவளை புரிஞ்சுக்காம நான் பேசும்பொழுது அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், அந்த வழி எனக்கு இப்போ தான் அப்பத்தா புரியுது.
எப்ப எப்படி அப்பதான் அவளோட மூஞ்சில நான் முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டே சொல்லவும், இங்க பாரிய சேது, உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருயா, பொறுமையா இருயான்னு. நடந்த நடந்தது என்னன்னு தெரியாம இப்போ தமிழ்ச்செல்வி கிட்ட கோவப்பட்டுட்டு அவ சூளத்தை அடிச்சு தலை முழுங்கிட்டு, இப்போ நீ இந்த வீடே வேணான்னு நீ வேணான்னு போயிட்டாயா, இப்போ என்னையா பண்றது நம்ம? கண்டிப்பா திரும்பவும் அவ இந்த வீட்டுக்கு வருவான்னு எனக்கு சத்தியமா தோணலையா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாருங்க அம்மாச்சி, நீ இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வரணும். ப்ளீஸ் அப்பத்தா, எப்படியாவது எனக்காக தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தாக்கு கோவம் வந்துடுது. இங்க பாரு சேதோ, நீ பேசிக்கிட்டு இருக்கிற போது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இங்க கொஞ்ச நேரம் அமைதியா இரியா சேதோ, எதுக்காகவே அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா இல்லையா? ஆனா நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்னன்னு நான் கேட்குறேன். நீ அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி மனசை அவ்வளோ நொறுங்க வச்சு அனுப்பி வச்ச. இப்போ அவகிட்ட போய் என்னென்ன பேச சொல்ற? அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான், நீ அவனை ஏத்துக்கோடி அப்படின்னு போய் அவகிட்ட சொல்றியா? அவ மனசை நீ புரிஞ்சுக்கிட்டியா? இல்ல அவளோட இடத்துல இருந்து தான் நீ யோசிச்சு பார்த்தியா? அது எதுவுமே நீ யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு எப்படி அவகிட்ட நீ பேச சொல்ற? என்னால் அவகிட்ட பேசவும் முடியாது, என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனேயே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சேதுவும் ரொம்பவே அப்படியே பித்து பிடிச்சி போயிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு தன்னோட அப்பா தன்னை விட்டு போயிட்டாரேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டிக்கு இறுதி சடங்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்ச உடனேயே நம்ம செல்லப்பாண்டியை பிரிய முடியாமல் நம்ம தமிழ்ச்செல்வி, அதுக்கப்புறம் நம்ம தனம், வசந்தி, ஊர்க்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே அழுது சடங்கெல்லாம் முடித்து நம்ம செல்லப்பாண்டியை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம செல்லப்பாண்டியும் இறுதி சடங்கெல்லாம் முடித்து போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி பயங்கர வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் வரதை பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமா வசந்தி கிட்ட, அம்மா உள்ளே எழுந்து வாமா, தனம் வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திக்கிறாங்க. இதை பார்த்த ராஜாங்கத்துக்கு பயங்கர அசிங்கம். அப்படியே ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிறாரு. எங்கள் பாரியா சேது, தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டதுக்கு அவளை கஷ்டப்படுத்தினதுக்கு அவமானப்பட்டதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் தேவைதாயா? அவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குவா? அவ கஷ்டத்துக்கு ஈடே இல்லையா? நம்ம என்ன சொன்னாலும் அவளோட கஷ்டம் கண்டிப்பாக தீர்வும் தீராது. அவளை எவ்வளோ சமாதானப்படுத்தினாலும் கண்டிப்பாக அவள் சமாதானம் ஆக போகிறதும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்னையா பேச போகிறோம் அவகிட்ட போய் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, அவள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை தெரிஞ்சதுக்கப்புறமும் அவகிட்ட போய் பேசாமல் என்னால் இருக்க முடியலப்பா. எப்படிப்பா என்னால் அவள் கூட பேசாமல் இருக்க முடியும்? அதுவும் இல்லாமல் அவள் வயிற்றுல ரெட்டை குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. இங்கே பாரு சேதோ, என்ன சொல்கிற நீ? ரெட்டை குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கா? இந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட ஏன் சொல்லலை, எதுக்காக சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இந்த விஷயத்த அப்பத்தா தான் யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்கே இந்த விஷயம் லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு. இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு கூட தெரியாது. தன்னோட வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்கிற விஷயம் அவளுக்கும் தெரியாம தான் இத்தனை நாள் வரைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கும் பயங்கர ஷாக்கு. தன்னோட வீட்டு வாரிசு 2 வாரிசு அவள் வயிற்றுல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவள் நம்ம வீட்டில் தானே இருக்கணும், எப்படி இவங்க வீட்டில் இருக்க முடியும்? நம்ம கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை தட்டுறாங்க நம்ம ராஜாங்கம் சேது, அதுக்கப்புறம் அப்பதான் மலருன்னு எல்லாருமே கதவை தட்டவும் ரொம்பவே கோவத்தில் அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, இங்கே பாருக்கா, அவங்க நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்கக்கா, அவங்க கிட்ட என்ன ஏதுனாச்சு நம்ம போய் கேட்போமே, ஏன்க்கா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருடி, இப்போ அப்பாவை இழந்து தனிமரமாக நம்மளை தவிக்க விட்டுட்டு போனார் இல்லையா ஒருத்தர், அவர் போனதுக்கு காரணமே அவங்க தாண்டி. அவங்க மட்டும்
நம்மள நம்பியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? வந்திருக்காதுல்ல. இப்போ என் மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுக்காக தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக குடும்பத்தோடு வந்திருக்காங்க. அவங்க மன்னிப்பெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி நான் கிடையாது. இனிமே அவங்க மன்னிப்பை ஏத்துக்கிற மாதிரியும் கிடையாது. அவங்கள மன்னிச்சு நான் வாமா அப்படின்னும் என்னால் அவங்கள சத்தியமாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பயங்கர கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் நம்ம தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "அடியே தமிழ்ச்செல்வி, என் பேரன் பண்ணது எல்லாமே தப்பு தாண்டி. நான் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்டி. கதவை தரடி, எதுவா இருந்தாலையும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க சொல்லவும், "இங்க பாருங்க அம்மாச்சி, எப்படி அம்மாச்சி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு எப்படி உங்ககிட்ட மூஞ்ச கொடுத்து பேச சொல்றீங்க? இப்போ நாங்க பெரிய இழப்பா இழந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? எங்களால சத்தியமா இதை மறக்கவே முடியாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "இங்க பாரும்மா தமிழ்ச்செல்வி, உனக்கு ஏற்பட்டிருக்க காயம் மிகப்பெரியது தான். அது எங்களால் ஈடுகட்டவே முடியாது. என்ன சொன்னாலும் உன்னோட மனசு ஆறாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா பேசி தீர்த்துக்கலாம் வாமா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மாமா, எப்படி மாமா உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? இது எனக்கு சத்தியமா புரியல. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்னால் திரும்ப உங்ககிட்ட பேசி திரும்பவும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வர மாதிரி என்னால் இருக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமா திரும்பவும் ஆ, பழைய மடிக்கு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, "இங்கே பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். உன் மேலே நம்பிக்கை வைக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணது தப்பு தான் தமிழ். என்னை மன்னிச்சிரு தமிழ். எதுக்காக தமிழ் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இப்படிலாம் பண்ணாத தமிழ்" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம அதாவது தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவமாக வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, "இங்கே பாரு தமிழ், உன் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட தமிழ். இதுக்கப்புறமும் என்னை இப்படியெல்லாம் காயப்படுத்தாது தமிழ்" அப்படின்னு சொல்லவும், திரும்பவும் அப்படியே வீட்டில் இருக்கிற பொருள் ஒவ்வொன்று தான் உடச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வசந்த் இருந்துட்டு போய் கதவை திறந்து, "இங்கே பாருங்க, அவள் தான் உங்கள் கூட பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள்ல. இதுக்கப்புறமும் எதுக்காக அவகிட்ட போய் பேசி அவன் மனசை காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே அவள் நிற மாச கர்ப்பிணியாக இருக்கா. அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்கிற குழந்தைக்கு தான் பாதிக்கும். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க." என்னம்மா இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, "என்னம்மா நீயும் இப்படி பேசுகிறீங்களே? இங்கே பாருங்கய்யா, உங்கள் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்குதா, நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக என் பொண்ணை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புனீங்க? என் பொண்ணு எந்த ஒரு தப்புமே பண்ணாத போதும் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புனீங்களே. அப்படி இருக்கிறப்போ எப்படி என்னால் இதெல்லாம் மறக்க முடியும்? என்னால் இதெல்லாம் மறக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லி நம்ம வசந்தி இருந்துட்டு அவங்க கிட்ட சொல்லவும், நம்ம அப்பதான் இருந்துட்டு, "அடியே வசந்தி, என்னடி நீயும் பேசுற? சின்ன பசங்க ஏதோ சண்டை போட்டுட்டாங்க, அவங்கள நம்ம தாண்டி சேர்த்து வைக்கணும். நீயும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிடி? இங்க பாருங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதை யோசிச்சேன். நான் இல்லை நல்லா சொல்லலை. ஆனால் எப்போ என் புருஷனை இழந்தனோ, என் புருஷன் இழந்ததுக்கு காரணம் நீங்களா இருந்தீங்களோ, அந்த ஒரு நொடியே உங்கள் குடும்பத்தை நான் மறந்துட்டேன். பணம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லை. எங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. அதை இழந்துட்டு உங்கள் வீட்டில் வந்து என் பொண்ணு கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. என் பொண்ணு காலம் முழுக்க என் வீட்டிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டோம். என் பொண்ணை வளர்க்க எனக்கு தெரியும். இத்தனை வருஷமாக என் பொண்ணை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தனோ அதே அளவுக்கு கஷ்டப்பட்டு என் பொண்ணை திரும்பவும் எனக்கு வளர்க்க தெரியும். என் பொண்ணுக்கு நீங்கள் கரிசனால காட்ட வேணாம். முதல்ல இங்கேருந்து போங்க. என் பொண்ணு இப்போதைக்கு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இங்கேருந்து போங்க" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கத்த, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் பண்ணது எல்லாம் தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் எதுக்காகத்த இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்க, என்னை அத்தனை கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அந்த உறவு எப்போவோ முடிஞ்சு போச்சு. திரும்ப அதை திரும்பவும் நம்ம கலர வேண்டாம். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, நீங்கள் இப்போது ரொம்ப ரொம்ப மன உடைச்சலில் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே கொஞ்ச நாள் ஆறப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இங்கே பாருங்கய்யா, நீங்கள் எப்போ வந்து பேசினாலும்
இதே தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் இனிமே என் பொண்ணை தேடியெல்லாம் வராதீங்க. உங்கள் பையனுக்கு நீங்கள் வேற கல்யாணம் பண்ணி வைப்பீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இனிமே இந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி அனுப்பவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, இல்லைப்பா நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். தமிழ்ச்செல்வியோட முகத்தை பார்த்து அவள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தான்ப்பா இந்த வீட்டை விட்டு நான் வருவேன். அவளை வெளியே வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க தம்பி, உங்ககிட்ட நான் சொல்கிறது உங்களுக்கு அதாவது கேட்கவே இல்லையா? எப்படி உங்களால் இப்படியெல்லாம் பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி ரொம்பவே கோவத்தில் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து அப்படியே கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவத்துலேயும் ஆவேசத்துலேயும் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேது பண்ணதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுப்பாங்களா, இல்லை கோவத்தில் அவங்கள வீட்டை விட்டு போக சொல்லுவாங்களான்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம